வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிடலாம்ல ஒரு சிம்பிளான டின்னர் ஸ்பெஷல் மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 வரமிளகாய். இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுப்பட்டாச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா இதை வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாலேருந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு கப்பில் எடுத்து மாற்றி வச்சுப்போம். இது லாஸ்ட்டில் வந்து நம்ம கார்னிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக அதே பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 பீஸ் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வந்து வறுப்பட்டாச்சு. அடுத்ததாக இதில் வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடி, நம்ம வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பருப்பு பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து கிரேவிக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஸோ நான் யூஸ்வலி நிறைய டிஷ்ஷஸில் இது சேர்ப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் காளான் சேர்த்துடலாம். இந்த பட்டன் மஷ்ரூம்ஸ்னு குட்டியாக வரும் இல்லையா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 15 பீஸ் கிட்ட எடுத்திருக்கேன். நீலவாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காளான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அதனால் முதல்ல வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி அந்த மசாலாவோட நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து கிரேவி மாதிரி செய்கிறனால அந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே வந்து கிடைக்கும். நீங்கள் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணுறீங்கன்னா தேங்காய் பால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஃப்ளேமை வந்து ரொம்ப லோலெலாம் வச்சிடாதீங்க, ஹைலியே வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. காளான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டக்குன்னு வெந்துடும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. லாஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சாலே அந்த மசாலாவை வந்து இந்த மாதிரி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி போட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். சப்பாத்தி, புலாவ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து இது சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா நீர் தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.